இன்னைக்கு வீடியோல 4th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். அதில் 3rd லெசன் யார் தலைவர் லெசனோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சொற்களை கண்டுபிடிப்பேன் எழுதுவேன். இதில் சொல் கண்டுபிடிச்சு என்னெல்லாம் சொல் கண்டுபிடிச்சிருக்கோமோ சைடில் எழுதணும். காய்கறி, பழங்கள், வேந்தன், புயல், புலி, முயல். ஸோ இதில் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் இதை பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் முதல் எழுத்தை மாற்றுவேன், விடையை எழுதுவேன். நீண்ட காதுகளை கொண்ட விலங்கு, ஆன்சர் முயல். ஓடினால் முதலில் வாங்குவது மூச்சு, மூச்சு. காட்டில் வாழும் விலங்கு புலி. மக்கள் கூடுவதே இப்படி கூறுவர், கூட்டம். கதையை படிப்பேன், விடையை எழுதுவேன். இதில் கதை கொடுத்துருக்கு, அதை ரீட் பண்ணி இதில் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குட்டி முயல் தன் அம்மாவுக்கு எதை பரிசளிக்க விரும்பியது? ஆன்சர், குட்டி முயல் தன் அம்மாவுக்கு காளான்களை பரிசளிக்க விரும்பியது. செகண்ட் கொஸ்டின், முயல் மலையை விட்டு இறங்கும்போது யாரை பார்த்தது? முயல் மலையை விட்டு இறங்கும்போது நரியை பார்த்தது. குட்டி முயல் உண்மையில் நச்சு காளான்களை தின்றிருக்குமா? ஏன்? குட்டி முயல் உண்மையில் நச்சு காளான்களை தின்னவில்லை. தந்திரமாக நரியிடம் இருந்து தப்பிக்க முயல் நச்சு காளான் தின்றதாக சொன்னது. புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புலியை தலைவராக ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என முயல் கூறியது? என்னை முதுகில் ஏற்றி செல்லுங்கள், பிறகு நடப்பதை பாருங்கள் என்று முயல் கூறியது. அதனால் என்ன என்று புலியின் வினாவுக்கு முயல் கூறியது என்ன? நீங்கள் பயம் முறுத்துகிறீர்கள், உங்களை கண்டு எல்லாரும் பயப்படுகிறார்கள் என்று முயல் கூறியது. தலைவருடைய குணநலங்களாக முயல் என்னென்ன கூறியது? தலைவர் என்றால் மரியாதையும் அன்பும் உடையவராக இருக்க வேண்டும், அனைவரையும் காப்பவராக இருத்தல் வேண்டும். கதையின் இறுதியில் முயல் என்ன செய்தது? கதையின் இறுதியில் முயல் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக குட்டி தூக்கம் போட்டது. பால் வகைகளுக்கு ஏற்ப தொடர் உருவாக்கி எழுதுவேன். ஃபர்ஸ்ட் ஒன், அவன் ஆடினான் ஆண்பால், அவர்கள் ஆடினார்கள் பலர்பால், அவை ஆடின பலவின்பால், அவள் ஆடினாள் பெண்பால். அதுக்கப்புறம் பத்திய படிப்பேன், பால் வகைகளுக்கேற்ப பிரித்து எழுதுவேன். இந்த பேராகிராஃபை படிச்சுட்டு ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றின்பால், பலவின்பால் என்னெல்லான்னு எடுத்து எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆண்பால் தம்பி தாத்தா, பெண்பால் கண்ணகி அம்மா, பலர்பால் பெற்றோர் நண்பர்கள், ஒன்றன்பால் செடி பூ, பலவின்பால் காய்கள் பரிசுகள். உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுவேன். அதில் ஃபர்ஸ்ட் சொல், காட்டில் குட்டி முயல் ஒன்று வாழ்ந்து வந்தது. அதுக்கப்புறம் அதனை போலவே பிற முயல்களும் அந்த இடம் நோக்கி வந்தன. அது கரெக்டான வார்த்தை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், அப்பொழுது அச்செடிகளின் இலைகள் வேகமாக அசைந்தன, அவற்றின் பின்னால் வேடன் ஒருவன் வந்தான். தென் குட்டி முயல் அருகில் இருந்த குளக்கரையை அடைந்தது, அங்கே சிறுமி ஒருத்தி வந்தாள். அவள் குட்டி முயலின் காலை பார்த்தாள், அடடா உனக்கு அடிபட்டுள்ளது என்றால். சிறிது நேரத்தில் அவளின் நண்பர்கள் அங்கே வந்தனர். அதோடைக்கு முடிஞ்சு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ், நபர்கள் மாறினால் நிகழ்வு எப்படி இருக்கும் எழுதுவேன். ஸோ ஒரு கதை கொடுத்துருக்கு, நிகழ்வு கொடுத்துருக்கு. இதில் நபர்கள் மாறினால் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கு. ஆன்சர் பார்ப்போம். ஸோ இதில் ஆன்சர் ரீட் பண்ணுறேன். மணியன் பாட்டு போட்டியில் கலந்து கொள்ள தயாரானான். அதற்காக நூலகம் செல்ல முடிவெடுத்தான்.
அவன் பின்னாலே அவனின் செல்ல பூனைக்குட்டியும் சென்றது. நூலகத்தை அடைந்ததும், நீ உள்ளே வர வேண்டும். இந்த மரநிலையிலே படுத்துக்கொள் என்றான். அதுவும் படுத்துக்கொண்டது. நூலகத்தில் நுழைந்தவுடன் நூலகருக்கு வணக்கம் சொன்னான். பின்பு புத்தகத்தை தேடத் தொடங்கினான். இவ்வாறு புத்தகங்களில் நான் எப்படி தேடுவேன் என்று மலைத்துப் போனான். அப்பொழுது வந்த அவனின் தோழன், தலைப்பு வாரியாகத்தான் புத்தகங்கள் அடுக்கப்பட்டு இருக்கும். அதை பார்த்து தேடினால் எளிதாக கிடைக்கும் என்று கூறினான். மணியனும் ஒவ்வொரு தலைப்பாக தேடி பார்த்தான். சிறுவர் பாடல்கள் என்ற தலைப்பு அவன் கண்ணில் பட்டது. ஆக கிடைத்து விட்டது என்று மகிழ்ந்தான். ஆசையுடன் புத்தகத்தை எடுத்து பாடலை எழுதி கொண்டான். அதுக்கப்புறம் படிப்பேன் மின்னுவேன், அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். இந்த அட்டவணையில் வீட்டில் பயன்படுத்துவவை என்னெல்லாம் எழுத சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம்னா பூட்டு, பஞ்சு, சுண்டல், நுற்கண்டு, பூசணி, நூல், குடம், குளிரொட்டி, கதவு, மிளகு, உளுந்து. கூ எழுத்து உள்ள சொற்கள் என்னெல்லாம்னா குன்று, மிளகு, தெற்கு, நொங்கு, குடுகுடு, குரங்கு, குடம், வடக்கு, குளிரொட்டி, தூக்குநாங்குருவி. படிப்பேன் மகிழ்வேன், ஒலிப்பேன் அறிவேன். அதில் விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். என்னலானா மெத்தை தூக்கி கொண்டு மொட்டை மாடிக்கு சென்றான் மோகன். இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.